ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான். நேற்று ஷாப்பு போயிட்டு வரும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு இதமான பழைய கஞ்சி தான். உள்ளி மிளகாலாம் போட்டு வச்சு சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்தச்சோறும் சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து குக்கர்லலாம் பண்ணலை, சாதாரணமாக சாதம் வடிக்கிற பானையிலே தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து வேக போட்டுட்டேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ரைஸ் போடுறதுனால லேட்டாக போட்டுக்கலாம். உளுந்து 90% குக் ஆனதுக்கப்புறம் வந்து நான் அரிசி போட்டுக்கிட்டேன். அரிசியும் குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா உளுந்தச்சோறு ரெடி ஆயிரும். இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் 65 மட்டும் ரெடி பண்ணால் உடனே காலியாயிரும். அது எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிடும்போது அது ஒரு ஹாப்பி. இன்றைக்கி லஞ்சுக்கு சூப்பராக சாப்பிட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உளுந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம உளுந்த களியாகவும் சாப்பிட்டுக்கலாம். உளுந்த கஞ்சி, உளுந்த சோறு இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக்